ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. செக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுதான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்தோடனே கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. மீன் குழம்புக்கு வெள்ளைப்பூண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இப்போ வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா தக்காளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு மஞ்சத்தூள் போட்டு இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்தோடனே புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ புளி கரைச்சி ஊற்றி குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சுங்க. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். இந்த மீன் பேர்லாம் தெரியலங்க எனக்கு, பெருசாக மீன் பேர்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ வந்து தேங்காய் சில்லும் சோம்பும் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் சில் ஊற்றின பிறகு கொதிக்க வைக்க வேண்டாம், அப்படியே ஆஃப் பண்ணி போட்டால் அந்த ஆவியிலேயே தேங்காய் சில் நல்லா குழம்பு கூட சேர்ந்து வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.